யார் பேருக்கு அர்ச்சனை? சாமி பேருக்கே பண்ணிடுங்க. வேஷா பண்ணிடலாமா? சர்வா வேட்டதா அனுகிரகதா பல சித்திரஸ்து. ஓஹோ, நீ அப்படி வரியா? புருஷன் உயிரை காப்பாத்ததா இவ்ளோ போராட்டமா? ரைட்டு. என்ன நடந்தாலும் சரி, எப்படி நடந்தாலும் சரி, அம்மன் கழுத்துல இருக்கிற அந்த தாலிய வினைக்காக நம்ம வாங்கியே ஆகணும். அது எனக்கு தான். இவ பண்றதெல்லாம் பார்த்தா ஏதோ ஒண்ணு மனசுக்குள்ள சரியில்லாத மாதிரியே தோணுது. அம்மா தாயே, நடக்கிறதெல்லாம் நல்லதாவே நடக்கணும். நாங்க உன்னதான் நம்பி இருக்கோம். வணக்கம் சார். வணக்கம். வாங்க வாங்க. பசங்க சொன்னானுங்க நீங்க எல்லாம் ஊருக்கு வந்திருக்கீங்க. என்ன நானே வந்து பார்க்கணும்னு நினைச்சேன். பரவாயில்ல, நீங்களே எனக்கு ஃபோன் பண்ணிட்டீங்க. நீங்க ஏன் கஷ்டப்படணும்? அதான் நானே வந்துட்டேன். சொல்லுங்க, என்ன விஷயம்? அது வந்து பரவாயில்ல, எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. நானும் உங்க குடும்பத்துல ஒருத்த மாதிரி. ஏன் சார், நீங்க நிஜமாவே தெரிஞ்சிட்டீங்களா? இல்ல, நீங்க எவ்வளவு பெரிய ஆளு, கத்தி கடப்பாரன்னு இந்த ஊர்ல தனி ராஜ்யமே நடத்திட்டு இருக்கீங்களே. நான் கூட உங்களை முதல் தடவை பார்த்தப்போ என்னமோன்னு நினைச்சேன். ஆனா நீங்க என்னடானா? என்ன செய்யறது, எல்லாம் என் நேரம். ஆமா, இத கேட்டு போகதான் இவ்வளவு தூரம் வந்தீங்களா? ஐயோ, அதெல்லாம் இல்ல சார். எனக்கு ஒரு உதவி வேணும். அப்போ அத சொல்லுங்க. மித்ராவுக்கும் வினைக்கும் வெள்ளிக்கிழமை கல்யாணம் நடக்க போகுது. நானும் கேள்விப்பட்டேன். அது நடக்க கூடாது. நடக்க கூடாதுன்னா? இத பாருங்க சார், நான் சுத்தி வளைச்செல்லாம் பேச விரும்பல. உங்களுக்கும் எனக்கு இருக்கிற நோக்கம் ஒண்ணுதான். மித்ராவும் வினையும் சேர்ந்து வாழக்கூடாது. இதுல உங்களுக்கு ஒரு ஆதாயம் இருக்கிற மாதிரி எனக்கும் ஒரு ஆதாயம் இருக்கு. இந்த பாருங்கம்மா, என்னை மன்னிச்சிருங்க. நீங்க தப்பான இடத்துக்கு வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க எதிர்பார்க்கிற உதவியெல்லாம் என்னால செய்ய முடியாது. இல்ல சார், இது உங்களால மட்டும்தான் செய்ய முடியும். இந்த பாருங்கம்மா, நான் கொடுத்த காசை திரும்ப வாங்கிட்டேன். எனக்கும் அவங்களுக்குமான தொடர்பு முடிஞ்சு போச்சு. அது எப்படி முடிஞ்சு போகும்? வினை உங்களுக்கு செஞ்சது எல்லாம் அவ்வளவு சீக்கிரமா நீங்க மறந்துடுவீங்களா என்ன? ஏதோ மெட்ராஸ்ல தனியா மாட்டினீங்க, அது சரியா போச்சு. அதே இங்க நடந்திருந்தா உங்க மான மரியாதை எல்லாம் என்ன ஆகுறது சார்? ஏய், இங்க என்னடா பாத்துட்டு இருக்கீங்க? போங்கடா, போய் வேலைய பாருங்க. என்னம்மா, என்ன ஆழம் பார்த்துட்டு வர சொல்லி உன் மகன் அனுப்பி வச்சானா? இந்த பார், மரியாதையை இந்த இடத்த விட்டு கிளம்பிடு. அதுதான் உனக்கு நல்லது. ஏ சார், உங்க ஊர்ல அதுவும் உங்க இடத்துக்கு வந்து உங்களையே ஆழம் பாக்குற அளவுக்கு நான் என்ன முட்டாள்னு நினைச்சீங்களா? எனக்கு மித்ராவும் வினையும் சேர்ந்து வாழக்கூடாது, அவ்வளவுதான். அதுக்கு உங்களால மட்டும்தான் உதவ முடியும்னு தோணுச்சு. அதனாலதான் உங்களை தேடி வந்தேன். இல்லம்மா, இது சரிப்பட்டு வராது. நீங்க கிளம்பலாம். அது சரி, நீங்க உண்மையிலேயே பெரிய ரவுடி. அது மட்டும் இல்லாம ரோஷக்காரர்னு நினைச்சு உங்களை தேடி நான் வந்தேன். ஆனா அப்படியெல்லாம் இல்ல போல இருக்கே. வந்தது என்னோட தப்புதான் சார். நான் வரேன். ஒரு நிமிஷம்.
சரி, நான் இதை செய்யறதுனால உங்களுக்கு என்ன லாபம்? அது ஒரு பெரிய கதை சார். சுருக்கமா சொல்றேன். வினைக்கு வாரிசு இல்லாம போச்சுன்னா அவளோட சொத்தெல்லாம் எனக்கு வந்து சேர்ந்துரும். அவ்வளவுதான். உங்களுக்கு தேவை மித்ரா, எனக்கு தேவை வினையோட மொத்த சொத்து. சரி, இப்ப நான் என்ன செய்யணும்? அப்ப உங்களுக்கு இன்னும் உங்க மேல கோபம் இருக்கு, அப்படிதானே? கோபம் மட்டும் இல்ல, வன்மம். நான் சாகுற வரைக்கும் அணையாத வன்மம். நான் உயிரோட இருக்க வரைக்கும் மித்ராவை வேற யாரு கூடயும் வாழ விட மாட்டேன். சபாஷ், இதுதான் எனக்கு தேவை. என்னால இப்போ பழைய மாதிரி எல்லாரும் முன்னாடியும் அவளை உள்ள போய் தூக்க முடியாது. நீங்க அவளை வீட்டை விட்டு வெளியே தனியா கூட்டு வந்துருங்க. எப்படி கல்யாணம் நடக்குதுன்னு நான் பார்க்கறேன். வெயில் காலமா இருக்கிறதால தான் சம்மதி வீடு கொஞ்சம் வெக்கையா இருக்கு. ஓ, இந்நேரம் மழை காலமோ பனிக்காலமோ இருந்திருக்கணும். சொர்க்கத்தையே இந்த வீட்டுல பார்க்கலாம். அவ்வளோ அருமையா இருக்கும். அப்படியா? ஆமா. அக்கா, இது சொர்க்கமா? இந்த ஓட்ட வீட்டுக்கு அந்த ஆள் கொடுக்கிற பில்டப்ப பாத்தீங்களாக்கா? நானும் கவனிச்சுட்டு தான் இருக்கேன் வசந்தி. கொஞ்சம் ஓவரா தான் போறாங்க. இவங்க மட்டும் தனியா உட்காந்து அப்படி என்ன திட்டம் போடுறாங்க? சின்ன சம்பந்திக்கு தூக்கம் வந்துருச்சு போல இருக்கு. ஆமாமா, காலையில நிறைய வேலை இருக்கு. டைம் ஆச்சு, நாம எல்லாரும் தூங்கலாம் சம்மதி. அட ஆமா, பேசுனதுல டைம் போனதே தெரியல. ஆமா, நாமெல்லாம் எங்க தூங்க போறோம்? இங்கதான் சம்பந்தி, நாம எல்லாரும் இங்கதான் தூங்க போறோம். எல்லாருமா? ஆமா ஆண்டி, எல்லாரும் இங்கதான் தூங்க போறோம். இதுல படுத்துக்கிட்டு அப்படியே மேல பார்த்து நிலாவை ரசிச்சுக்கிட்டே தூங்குறதெல்லாம் அப்படி இருக்கும். சரி சரி, வாங்க தூங்கலாம். ஆமா, எங்க ரெண்டு பேரையும் மட்டும் காணோம்? யாரு? அதான்க்கா, நம்ம மித்ராவும் வினையும். அதுவா, அவங்க சின்ன சிறுசுங்க. அவங்க கொல்லையில கைத்து கட்டில தனியா படுத்திருக்காங்க. ஓஹோ, நோட் பண்ணீங்களாக்கா? தனியா கைத்து கட்டலாம். வசந்தி படு. அக்கா, முடியலக்கா. கொசு கடி பின்னி எடுக்குது. ஷூ, இதுக்குதான் நான் அப்பவே சொன்னேன் நான் வரலன்னு. கேட்டாங்களா? இப்ப பாரு. ஆமா சம்மந்தி, இன்னைக்கு கொசு தொல்லை கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு. இருங்க, வந்துடுறேன். இப்ப தூங்குங்க சம்மந்தி. தேங்க்ஸ் சம்பந்தி. இங்கே எவ்வளோ பீஸ்ஃபுல்லான லைஃப்ல மித்ரா. இதே இப்போ சிட்டியில் இருந்தால் யோசிச்சு பாரு, நமக்கு எல்லாமே இருக்கும். ஆனால் இந்த அமைதி மட்டும் இருக்கவே இருக்காது. நடு ராத்திரியில் கூட ஏதோ ஒரு வண்டி சத்தம் கேட்டுக்கிட்டே தான் இருக்கும்.
மித்து பேசாம நம்ம இங்கே செட்டில் ஆயிடலாமா? இங்கயா? இங்கன்னா எக்ஸாக்டா இங்கே இல்லை, இந்த மாதிரி ஒரு அழகான கிராமத்துல நம்ம ஏதாவது பிசினஸ் பண்ணிக்கிட்டு ஒரு வீடு கட்டி செட்டில் ஆயிடலாமா? அதெல்லாம் செட் ஆகாது வினய். ஏன் ஏன் அப்படி சொல்ற? ஏன் மித்து, உனக்கு வில்லேஜ் பிடிக்கலையா? பிடிக்கும் தான். ஆனா வில்லேஜ் சிட்டிஸ்னு ரெண்டுலயுமே அதுக்குன்னு சில பிளஸ் அண்ட் மைனஸ் இருக்கும். என்ன பொறுத்த வரைக்கும் சிட்டி தான் எனக்கு பிடிச்சிருக்கு. ஏய் என்ன மித்து, ஏன் அப்படி சொல்ற? அப்படி இங்க இல்லாது என்ன சிட்டில இருக்குன்னு நினைக்கிற? இங்க பாரு மித்ரா, அங்க இருக்கிறது எல்லாமே ஒரு ஜிகினா பேப்பர் மாதிரி பார்க்கிறதுக்கு பயங்கர கலர்ஃபுல்லா இருக்கும். ஆனா அதுல கொஞ்சம் கூட ஒரு சோல் இருக்கவே இருக்காது. இது எனக்கே தெரியுது. ஆனா நீ வில்லேஜ்லயே பிறந்து வளர்ந்த பொண்ணு, உனக்கு தெரியலையா என்ன? அதெல்லாம் தெரிஞ்சதுனால தான் சொல்றேன். புரியல. கிராமத்துக்கு உங்களுக்கு தெரியாத இன்னொரு முகம் ஒன்னு இருக்கு வினய். இங்க யாருக்கும் பர்சனல்னு எதுவுமே இருக்க முடியாது. எல்லாரும் எல்லார் விஷயத்திலயும் கலந்துக்கிறது, கருத்து சொல்றதெல்லாம் கரெக்ட்னு நினைப்பாங்க. இங்கெல்லாம் எங்க போனாலும் மரம் செடிக்கும் கண் இருக்கும், அது நம்மளையே பார்த்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணும். அன்னைக்கு எங்க அப்பா அம்மா வந்து அங்க நம்ம வீட்டுக்கு வந்து கத்திட்டு போனாங்க. நான் ரோடு வரைக்கும் கெஞ்சிக்கிட்டே பின்னாடியே போனேன். ஆனா நம்ம அக்கம் பக்கம் இருக்கிறவங்க யாராவது வந்து அத பத்தி நம்ம கிட்ட கேட்டாங்களா இல்ல விசாரிச்சாங்களா? எல்லாரும் அவங்க வேலையை பார்த்துட்டு இருந்தாங்கல்ல. ஆனா இங்க அப்படி நடக்கல. அம்மாவுக்கு உடம்பு முடியாம போனதுக்கு இந்த ஊர் மக்களும் ஒரு காரணம் தான். மித்து, அதெல்லாம் அப்படி நம்ம பிளாட்டா சொல்ல முடியாதுல்ல. இப்போ நாளைக்கு ஒரு பிரச்சனைனாலும் சிட்டில இருக்கவங்களும் இப்படிதான் கண்டுக்காம போவாங்க. ஆனா இங்க அந்த மாதிரி இல்லல்ல. சரி, அன்னைக்கு எங்க அப்பா அந்த குணால நடு ரோட்ல வச்சு அவமானப்படுத்தினப்போ இங்கேயும் எல்லாரும் வேடிக்கை தான் பார்த்துட்டு இருந்தாங்க வினய். அதுக்காக நான் கிராமத்தை மொத்தமா மோசம்னு சொல்ல வரல. பர்சனலா எனக்கு செட் ஆகலன்னு சொல்ல வரேன். அதுலயும் குறிப்பா பொண்ணுங்களுக்கு சிட்டில கிடைக்கிற சுதந்திரம் கண்டிப்பா கிராமத்துல கிடைக்காது. அப்படியா? ஆமா. இங்கெல்லாம் பொண்ணுங்க வயசுக்கு வந்துட்டாலே வெளியே எங்கேயும் விட மாட்டாங்க. ஸ்கூலுக்கு போனோமா வீட்டுக்கு வந்தோமான்னு இருக்கணும். அதுவும் கண்கொத்தி பாம்பா பாத்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனா சிட்டில அப்படி இல்ல. பொண்ணுங்க தைரியமா சுதந்திரமா இருக்கலாம். அதனால எனக்கு சிட்டி தான் பிடிக்கும். இங்கெல்லாம் வந்தோமா வில்லேஜ் 2-3 நாள் என்ஜாய் பண்ணோமா கிளம்பி போயிட்டே இருந்தோமான்னு இருக்கணும். எஸ் பாஸ். ஓகே, தூங்கலாமா? சரி மித்து, மித்து சொல்லுங்க. ஆக்சுவலா எனக்கு ஒரு ஆசை. என்ன சொல்லுங்க. நீ செய்வியா? என்ன கேள்வி இது? என்னன்னு சொல்லுங்க, செஞ்சிடலாம். இல்ல, ஒரு 2-3 நாள் இருந்தாலும் வில்லேஜ் வாழ்க்கையை அனுபவிச்சுட்டு போகணும்னு சொன்னல. ஆமா. இப்போ மித்து, இங்க கிணத்தடி இருக்கு, இதோ இந்த நம்ம உட்காந்துருக்க கைத்து கட்டில் இருக்கு. ஆனா ஆனா என்ன? நீ வில்லேஜ் பொண்ணு மாதிரி இருந்தா செம்மையா இருக்கும்ல மித்து. மித்து மித்து, எனக்கு ஒண்ணு அப்படி பார்க்கணும்னு ஆசையா இருக்கு மித்து. வில்லேஜ் பொண்ணு மாதிரினா எப்படி? அதான் மித்ரா, இந்த சேலையெல்லாம் ஒரு மாதிரி வித்தியாசமா கட்டிருப்பாங்கல்ல, அழகா கொண்டை போட்டு கொண்டை நிறைய பூ வச்சிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி. அந்த மாதிரி நான் பண்ணணும்னு சொல்றீங்களா? மித்து 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 ப்ளீஸ் மித்து 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 ப்ளீஸ் மித்து. ஐயோ, விளையாடாதீங்க வினய். இப்பெல்லாம் கிராமத்துல கூட யாரும் இப்படி எல்லாம் பண்றது கிடையாது. மித்து, எனக்கு ஆசையா இருக்கு மித்து. எனக்கு ஒண்ணு அப்படி பார்க்கணும் மித்து மித்து மித்து. வினய், இப்ப வா. எல்லாரும் தூங்கிட்டு இருப்பாங்க வினய், ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க? மித்து, என் வாழ்க்கையில எல்லாமே இப்பதான் மித்ரா. நாளைக்கெல்லாம் ஒண்ணு இருக்குமோ இல்லையோன்னு எனக்கே தெரியல. மித்து 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 ப்ளீஸ் மித்து, போ மித்து. எனக்காக இது கூட செய்ய மாட்டியா மித்து? உனா இத மட்டும் ஒண்ணு சொல்லிடுங்க. சரி சரி, சீக்கிரமா போயிட்டு வா. சரி, இருங்க வரேன். ஓகே.
ஏய் எக்ஸாக்டா அதே மாதிரி ம். ஐயோ, இதுல புரட்ட வேற. ஐயோ. இவன் எங்க போனா இந்த நேரத்துல? வாசுகி, என்னமாச்சு? உங்களுக்கு நிஜமாவே புரியலையா இல்ல எதுவும் புரியாத மாதிரி நடிக்கிறீங்களா? என்ன புரியணும்? நம்ம வினய் எப்படி வளர்ந்த பையன், அவனுக்கு இந்த மாதிரி ஒரு வீட்ல வந்து பொண்ணு கட்டணும்னு தலையில எழுதி இருக்கு பாருங்க. வாசுகி, ஸ்டேட்டஸ்ல என்ன இருக்கு? எப்ப இருந்து நீ இப்படியெல்லாம் யோசிக்க ஆரம்பிச்ச? மனுஷங்களோட மனசுதாமா எல்லாமே. பணத்துல வசதி வாய்ப்புல ஸ்டேட்டஸ் பார்க்காம அவங்க மனச பார்த்தா எல்லாமே அக்செப்டபிளா இருக்கும். நான் அந்த அர்த்தத்துல சொல்ல வரல. வேற உனக்கு என்னதான் இங்க பிரச்சனையா இருக்கு? வினயே இத பத்தி யோசிக்கலாமா? நீ எதுக்கு இத பத்தி இப்ப அனாவசியமா பேசிட்டு இருக்க? ஏங்க, நான் என்ன சொல்ல வரேன்னா, சும்மா திருப்பி திருப்பி மித்ரா போய் சொன்னா ஏமாத்துனான்னு சொல்லாத வாசுகி. இங்க பாரு, ஏமாத்துறானா எல்லாத்தையும் ஏமாத்துனாதான் தப்பு. அதோட மித்ரா என்கிட்ட எல்லாத்தையும் சொன்னா. இன்ஃபேக்ட் நான் தான் உனக்கு இப்போதைக்கு எதுவும் தெரிய வேண்டாம், நான் சொல்லிக்கிறேன்னு சொன்னேன். அதையெல்லாம் கூட விடுங்க. என் ஒரே பையனுக்கு எப்படியெல்லாம் கல்யாணம் பண்ணி அழகு பார்க்கணும்னு நினைச்சேன். ஆனா அவன் வாழ்க்கை இப்படி வந்து இந்த குடிசையில கொசுக்கடியில தூங்குற மாதிரி அமைஞ்சு போச்சேங்க. வாசுகி, நீ எல்லாத்தையும் மறந்துட்டு பேசுறேன்னு நினைக்கிறேன். மித்ரா எந்த நிலைமையில வினய கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சான்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. அப்போ உனக்கு எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சுல? இப்போ ஒரு சின்ன பிரச்சனை, உனக்கு எல்லாமே இப்ப தப்பா தெரியுது, அவ்வளவுதானே? இங்க பாரு, ரொம்ப மனசை போட்டு குழப்பிக்காம போய் தூங்கு. நாளைக்கு நிறைய வேலை இருக்குமா. சமந்தி இப்ப என்ன சொல்றாரு? என்ன நிலைமையில மித்ரா கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருப்பா? ஏதோ பொடி வச்சு பேசுற மாதிரியே இருக்கே. வாசுகி, வா வா. கண்டாங்க